ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடவுளாக கூட நினைக்காத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கடவுள் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுப்பா, அதெல்லாம் கற்பனை அப்படி இப்படின்னு சொல்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்படி சொன்னால் தான் ஒரு பெரிய அறிவாளி அப்படிங்கிற எண்ணம் மனிதர்கள் மத்தியில் இருக்குது. இந்த நேரத்தில் கடவுளை கணவனாக நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவரை கணவனாக நினச்சிருக்கிறாங்க. தானாகவே அவங்களுக்கு அப்படி தோன்றி இருக்கிறது. மீரா, ஆண்டாள், வள்ளலார், மாணிக்கவாசகர், ஆண்களே கடவுளை கணவனாக, தன்னை மனைவியாக அல்லது காதலியாக நினைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களுமே கடவுளை கணவனாக நினைக்கணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, அந்த மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தின் பொழுது அங்கே உட்காந்துட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் தாலியை கழட்டிட்டு புதுசாக தாலி மாட்டுவாங்க. அவங்க கணவன் கட்டி விடுவாங்க அல்லது அவங்களே கூட கட்டிக்குவாங்க. எப்போ அந்த சிவன் சார்பாக ஐயர் பார்வதிக்கு தாலி கட்டுறாங்களோ அந்த நேரம் இவங்க தாலி மாட்டிக்குவாங்க. அப்போ சிவனை பார்வதி மணக்கிற நேரம் இவங்க ஏன் தாலியை மாற்றி கட்டுறாங்க? அப்போ சிவன் என்னைத்தான் மணக்கிறார், சிவன் எனக்கு தாலி கட்டுறார் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதாவது நான் சாதாரண மனிதனுக்கு மனைவியாக இருந்த நான் இன்று முதல் சிவனுக்கு மனைவியாகிறேன். மனுஷன் அழுக்கானவன், காமத்திலே ஊறி போனவன், கடவுள் பரிசுத்தமானவர். அப்போ நான் பரிசுத்தமான மனைவியாக மாறுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்கள அறியாமல் அந்த சடங்கே இருக்குது. கடவுளுக்கு மனைவியாகிறன்னு தான் அர்த்தம். அப்போ கடவுளை கணவனாக நினைக்கணும். ஆனால் கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது யாருக்குமே, எந்த மதத்தினருக்குமே. ஆனால் தெரியாமலே கடவுளை கணவனாக நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நினச்சிருக்கிறாங்க. மகாதேவி அக்கா இவங்களாம் நினச்சிருக்கிறாங்க. இயேசு கூட ஒரு கதை சொல்லும்போது, மணமகன் ரூபத்தில் திருடன் போல நள்ளிரவில் கடவுள் வருவார். அப்போ யார் அவருக்காக கண் விழித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மணவாட்டிகளை மட்டும் அழைத்து செல்வார். அந்த நேரம் கண்ணயர்ந்தவர்களை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த இரவில் அவர் வருவார்? இப்போ எந்த இரவுமே தூங்கக்கூடாதா இல்லையா? ஸோ அதுதான் சிவராத்திரி. ஆக்சுவலாக சிவராத்திரி எப்போ கண் விழிக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த இரவா அப்படின்னா அது அந்த இரவும் கிடையாது, அந்த தூக்கமும் கிடையாது. ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குதுன்ற செய்தியை சொல்வதற்கு கடைசி 100 வருடம் சிவபெருமான் வர்றார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, அதாவது உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் உடலை பயன்படுத்தி செய்தது ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் நீங்கள், உடம்பு கிடையாது. அதனால தான் உடம்பை விட்டுட்டு வேறு வேறு உடலை எடுக்குது. ஆனால் எடுக்கிறது அதே ஆத்மா. அப்போ மாறாமல் இருக்கிறது தான் நீங்கள். மாறக்கூடிய உடல் நீங்கள் கிடையாது, அழியக்கூடிய உடல் நீங்கள் கிடையாது. அந்த உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மானே உணர்வாங்க, ஆத்ம உணர்விலே இருப்பாங்க. ஸோ அப்படி சொர்க்கத்தில் ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்க்கறதுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அதனால் அவங்க சதா ஆனந்தமாக திருப்தியாக இருப்பாங்க. எல்லோரும் ஆண்கள் பெண்கள் அழகாக இருப்பாங்க, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகை இருக்கும். ஆனாலும் எதன் மீதும் புத்தி போகாது. ஏன்னா மனம் விரக்தியாக இருக்கும்போது தான் எதையாவது மயக்கிற மாதிரி விஷயத்தை தேடி போய் மயங்கி கிடக்கும். ஆனால் அது ஆனந்தமாக இருக்குது. அந்த ஆனந்தம் உள்ளே இருந்தே வருது. ஆனந்தமாகவே அவங்க இருக்கிறாங்க சொர்க்கத்தில் உள்ள எல்லோரும். ஆனால் நரகத்தில் வரும்போது என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கும் பொழுது ஆனந்தம் கட்டாயிடுச்சா, அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க அந்த ஒரு விரக்தியின் காரணமாக. ஸோ அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாத்தான் அவங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன்.
மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு எவனும் அலைஞ்சது கிடையாது, வேதத்தில் போட்டிருக்கிற மாதிரிலாம். ஸோ இந்த ராவணனை தான் சாத்தான், மாயான் மற்ற மதங்களில் சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு நம்ம எல்லோரும் அடிமையாக இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஆத்மாக்களையும் ராவணன் கடத்திட்டான். அப்போ ஆத்மாக்கள் தான் சீதை. இந்த சீதைகளை மீட்க வந்த ராமர் தான் கடவுள் இறுதியில் வருவது ராமர் இல்லை, சிவபெருமான். அவர் தான் இது வரைக்கும் வந்தது கிடையாது, அவர் தான் இது வரைக்கும் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது, எப்போவுமே இருப்பவர், உடல் எடுக்காதவர், அவரை பார்க்க முடியாது. இதுதான் எல்லா மதத்திலும் கடவுளுக்குள்ளே டெஃபினேஷன் ஆகவும் இருக்கும். மறுபடியும் ராமர் பிறந்திருக்கிறார், இறந்திருக்கிறார், கிருஷ்ணர் பிறந்திருக்கிறார், இறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார், இறந்திருக்கிறார். இவங்க யாரும் கடவுள் கிடையாது. கடவுள் பிறப்பிற்கு அப்பாற்பட்டவர். ஆனாலும் இந்த பூமிக்கு வருகிறார். வராத கடவுளை நாம் எதுக்கு வணங்கணும்? ஏன்னா வந்து தான் நமக்கு உதவி செய்ய முடியும். மக்களுக்கு தெரியல அது. ஏன்னா எந்த வேதத்துலையும் சொல்லப்படல கடவுள் வருவார், வந்து ஞானத்தை கொடுப்பார், அந்த ஞானத்தின் மூலமாக உங்கள் குணம் மீண்டும் சொர்க்கத்தில் எப்படி ஆத்ம உணர்வில் இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களை மாற்றுவார், அதன் மூலமாக தான் கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரும்னு எதுலேயும் சொல்லப்படல. ஆனால் கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எப்படி வரும், அங்கே கடவுள் வருவார் அப்படின்னு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு. பட் நேரடியாக சொல்லப்படல. இல்லை கடைசியில் கல்கி பகவான் ஒருவர், இவர் ஒருவர், அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படல. ஸோ இப்போ இங்கே பண்ணுறதெல்லாம் என்னென்னா, மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவுக்கு சக்தி வரும்போது அந்த வெளி உலக மயக்கம் எல்லாத்துலேருந்தும் விலகிடுவீங்க. ஏன்னா அந்த மயக்கத்தில் உந்தப்பட்டு செய்த பாவத்தின் பலனாகத்தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிற அத்தனை நோய்கள், இயற்கை சீற்றம், உலக யுத்தங்கள் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிறதும் காமத்தினால் வந்த உடல் தான். அதனால் இதில் நிறைய நோயும் இருக்குது. ஸோ உலகம் அழிந்து சொர்க்கம் வரும்போது அங்கே புத்தம் புதிய பஞ்ச தத்துவமே தூய்மையாக இருக்கனால அதனால் உண்டாகிற உடல் புத்தம் புதியதாக, எந்த நோயும் மற்றதாக 150 வருடம் கண்டிப்பாக வாழ்வோம் அந்த உடலில். சின்ன தலைவலி கூட வராது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு தயார்படுத்துகிறார். ஆத்மான்னு உணருங்க, உடல்ன்றதே மறந்துடுங்கன்றார். அப்போ மரணம் கூட உங்களுக்கு பயத்தை கொடுக்காது. ஏன்னா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்கிறோம், அவ்வளோதான் மரணம். அப்படிங்கிறதை விட இருக்கிறதுலே கீழான உடலை விட்டு மிக உயர்ந்த உடலை எடுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஆனந்தமான விஷயமும் கூட. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், நம்மை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை அப்பான்னு அன்பாக நினைக்கணும். நினைக்க ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாக வெளி உலக கவர்ச்சியிலேருந்து புத்தி விலகி ஆத்மான்ற உணர்வில் வந்து இந்த உடலை விடுவதற்கு முன்பு எந்த அளவுக்கு நீங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்றீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையலாம். ஆரம்பத்தில் பிறக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக பிறப்பீங்க, பதவியும் குறைவாக இருக்கும். ஞானத்தையே எடுக்கலைன்னா சொர்க்கம் முடிந்து இதே பூமி நரகம் ஆன பிறகு தான் பிறப்பீங்க. அது வரைக்கும் மேலே சும்மா ஒரு பிணம் மாதிரி இருப்பீங்க. ஸோ அதுதான் பாவத்தின் சம்பளம். மரணம்ன்றது ஆத்மாவின் மரணம். எந்த செயலும் மற்ற இருக்கிறது ஒரு மரணம் மாதிரி தானே. மற்றபடி ஆத்மா சாகாது தான், பட் அங்கே ஒரு பணம் மாதிரி இருக்கும். சரி, இப்போ கடவுளை ஏன் கணவனாக நினைக்க? ஏன்னா கடவுள் அப்பா, அது வந்து ஆல்மோஸ்ட் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்குவாங்க, இந்துக்கள், முஸ்லீமை தவிர எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. முஸ்லீம் மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அல்லாஹ், யாரும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அப்போ அவர் அப்பா கிடையாது. இப்படி அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் மற்றபடி எல்லா மதத்தினருமே கடவுளை அப்பா அப்படிங்கிறத ஏற்றுக்குவாங்க. ஸோ இப்போ எதுக்கு கடவுளை வந்து கணவனாக நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னு தெரியாது. குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அந்த அளவிற்கு பரிசுத்தமாகத்தான் அங்கே இருக்கிற எல்லோருமே ஜென்மமே எடுப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து கோயில் கட்டி கும்பிடுறோம் இந்துக்கள். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆகணும்னா காமத்தை வெல்லணும். அப்போ அழியக்கூடிய மனிதன், காமத்தில் ஊறிய மனிதனை நீங்கள் கணவனாக நினைத்தால், காதலனாக நினைத்தால் நீங்களும் அதே மாதிரி போக வேண்டியது தான். ஸோ அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஆனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடவுளுக்கு நாம் எல்லோரும், அதாவது ஆத்மாக்கள் எல்லோரும் மனைவி, உடம்பு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்துக்களின் திருமண மந்திரத்தில் ஆரம்பத்தில் நீ சிவனுக்கு மனைவியாக இருந்தாய், பிறகு 33 கோடி தேவதைகளுக்கு மனைவியாக இருந்தாய், இப்போது எனக்கு மனைவியாக இருந்தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையானு தெரில. உண்மை சொல்லப்பட்டிருந்தாலும் அது தப்பு கிடையாது. ஏன்னா
இப்போ சிவனுக்கு மனைவியாக இருக்கிற நாம தான் சொர்க்கத்தில் தேவதையாக பிறக்கும். தேவதையாக பிறந்தால் தேவதைக்கு தானே மனைவியாக அல்லது கணவனாக இருப்போம். ஸோ அந்த மறுஜன்மத்தின் ரகசியம் இருக்குதுன்றதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் நாஸ்திகர்கள் அப்போ என் மனைவினா விபச்சாரி, அப்போல்லாம் விபச்சாரி கிடையாது, அங்கே காமம் கிடையாது, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் விபச்சாரி ஆகிறான். ஏன்னா இங்கே தான் நீ காமத்தில் ஈடுபடுத்துகிற. சரி, இப்போ இறைவனை நினைப்பது ஏன் கணவனாக அப்படின்னா, ஒரு அப்பா உறவு இருக்குது இல்லையா, மனித உறவு, அவருக்கு நீங்கள் என்ன துரோகம் பண்ண முடியும் இல்லையா? அவருக்கு அவருடைய மனைவி தான் துரோகம் பண்ண முடியும். குழந்தை என்ன துரோகம் பண்ண முடியும்? அது யாரையாவது கல்யாணம் பண்ணால் அது ஒன்றும் அப்பாவுக்கு துரோகம் கிடையாது. அவர் கௌரவ குறைச்சலாக நினச்சிட்டு கௌரவ கொலை நடக்குது, அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், உலக அளவில். அப்போ ஒரு அந்த விசுவாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது அந்த கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் இல்லையா, வேறு எந்த உறவிலும் கிடையாது. அப்போ குறிப்பாக பெண்கள் இல்லையா, இப்போ இந்த கருத்தடை சாதனம் உலகமே சீரழிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ சீக்கிரம்லாம் பெண் கெட்டு போக முடியாது. கெட்டு போகணும்னு நினைத்தாலும், ஏன்னா கர்ப்பம் காட்டி கொடுத்துடும். இப்போ இவ்வளோ கர்ப்ப சாதனங்கள் இருந்தே எத்தனை பேர் ப்ரெக்னென்ட் ஆகி மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் பெண் அது இல்லாமல் இயல்பாகவே பெண்ணுக்கு ஒருவனுக்கு ஒரு தீனு இருக்கணுன்ற அந்த ஒரு லாயலாக இருக்கிற குணம் பெரும்பான்மையான பெண்களுக்கு இயல்பாக இருக்குது, இருந்தது. இப்போ கொஞ்சம் அது மாறுதுன்னு வச்சுக்கோங்களாம். சரி, அப்போ ஆணை விட பெண்ணுக்கு அந்த குணம் இருக்கும், ஒரு லாயலாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கள்ளத்தொடர்பிலே போனாலுமே கூட அவங்ககிட்ட கூட லாயலாக இருக்கணும்னு அந்த பொண்ணு நினைப்பாள். ஆனால் ஆண் அப்படி இருக்க மாட்டான். கள்ளத்தொடர்பில் இருக்கும்போது இந்த பொண்ணு கூடவே இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறது கொஞ்சம் ஆணை விட கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இறைவனை கணவனாகவும் நம்மை அவருடைய மனைவியாக, விசுவாசமான மனைவியாக எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி. ஏன்னா கணவன் கடவுளோடு நீங்கள் காமம் வச்சிக்க முடியாது, ஆனால் அது பரிசுத்தமான கணவன். சொர்க்கத்தில் தேவதைக்கு நீங்கள் பரிசுத்தமான மனைவியாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இது. அப்போ இறைவனை நினைக்க ஆத்மாவுக்கு சக்தியும் கிடைக்குது. அடுத்தது அவருக்கு இப்போ நீங்கள் மனித கணவனை ஏமாற்றலாம். இன்றைக்கி மொபைல் இன்டர்நெட்லாம் இருக்கும்போது ஈஸியாக ஏமாற்றலாம். ஆனால் கடவுளை உங்களால் ஏமாற்றவே முடியாது. அவருக்கு உடம்பு தான் இல்லையே தவிர நீங்கள் பண்ணுற அனைத்தும் உங்கள் மனதில் என்ன எண்ணம் வர்றது உட்பட அவருக்கு தெரியும். அப்போ நான் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு தெரியும், அடுத்தது அவருக்கும் தெரியும். அதை வைத்து தான் அவர் அங்கே உங்களுக்கு பதவி கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஞானத்தை 33 கோடி பேர் எடுப்பாங்க, மற்றவர்களும் எடுப்பாங்க, கடைசியில் சாகும்போது எடுப்பாங்க. ஏன்னா இறைவனை நினச்சா தான் மேலே போக முடியும், வேறு வழி இல்லாமல் எடுத்து மேலே போவாங்க. முக்தி கொடுப்பவர் சிவன்றாங்க இல்லையா. ஸோ அப்போ எல்லா மதத்தினரும் கடைசியில் எடுப்பாங்க. அந்த நேரம் இல்லையா, வலுக்கட்டாயம் தானாக பண்ணால் தான் திருமணம், வலுக்கட்டாயமாக பண்ணால் அதுக்கு பேர் வேறு இல்லையா. ஸோ அப்போ இப்போ தானாகவே பேசுகிறது இறைவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இறைவனை கொஞ்சமாவது நினச்சிட்டா நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நினைத்தால் சொல்கிறேன். ஸோ அப்போ அதில் ரொம்ப விசுவாசமாக யார் இருப்பாங்கன்னா 16,108 பேர் தான் இருப்பாங்க. மற்றவர்களும் கொஞ்சம் அப்படியே மனம் அங்கங்கே அலப்பாயும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அந்த 16,108 பேரைத்தான் ராவணன் நரகாசுரன் கடத்தி வச்சுருந்தான் கன்னி பெண்களை. அவங்கள கிருஷ்ணர் விடுவித்து அவரே திருமணம் பண்ணிட்டார்னு அது உண்மையில் சிவனுடைய மகிமை. கிருஷ்ணர் பண்ணார்னு நினைக்கும் போது அது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி தெரியுது. ஸோ அந்த 33 கோடி பேர் ஞானம் கேட்டதில் 16,108 பேர் தான் இறைவனை தவிர வேறு யாரையும் நினைக்காமல் இருக்கிறாங்க. அதுலேயும் 108 பேர் தான் ரொம்ப பக்கா கடவுளே கதின்னு இருக்கிறது. அதிலும் முதல் 8 பேர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப 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 பக்கா உலகத்தையே மறந்துட்டாங்க, கடவுளையே உலகம்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் சொர்க்கத்தில் வர முதல் 8 நாராயணன். அப்படிங்கிறதே உங்களுக்கு புதுசாக இருக்கும் இல்லையா, என்ன 8 நாராயணனா அப்படின்ட்டு. ஆனால் அஷ்டலக்ஷ்மின்னு நம்ம கேள்விப்படுறோம்ல, அஷ்டலக்ஷ்மினா 8 லக்ஷ்மி. அப்போ 8 லக்ஷ்மி இருக்கும்போது 8 நாராயணன் இருப்பாங்க தானே. ஆமாம், அது ராஜ்யம். ஸோ ராஜாவுடைய மகன் ராஜாவர், அந்த ராஜ பதவி பேர் தான் நாராயணன். அந்த முதல் நாராயணனுடைய இளம் பருவத்து பெயர் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் தான் முதல் குழந்தை சொல்லுவாங்களே, உலக அழிவப்போ ஆளிலையில் கிருஷ்ணர் கால் கட்டை விரலை சுப்பிட்டு வந்தார்னு சாந்தூர் பவுடரில் கூட அந்த படம் இருக்கும்.
ஸோ அப்படின்னா அப்படி கடலில் வரல, உலகழிவுக்கு பிறகு பிறக்கிற முதல் குழந்தை. உலகழிவுக்கு பிறகு எப்படி பிறக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது கொஞ்சம் ஆழமான ரகசியம் இல்லையா. உலகழிவின் போது அங்கங்கே குட்டி தீவாயிடும், நிறைய பேர் துக்கத்தை அனுபவிப்பாங்க. அதில் ஒரு தீவு வந்து சொர்க்கமாக மாறிடும். ஸோ அங்கே காமமில்லாமல் பிறக்கிற முதல் குழந்தை கிருஷ்ணர்னு அர்த்தம். ஏன்னா காமத்தினால் பிறக்கும்போது என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. குழந்தை ஊனமாக பிறக்கிறதையும் பார்க்குறோம். பலவிதமான நோய்கள், நிறைய குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மூளை வளர்ச்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஸ்கேனை பார்த்து. அதாவது செக்ஸை மட்டும் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க, எதையுமே பார்க்காம விட்டுருந்தாலாவது அது வந்துடும். இதை பார்த்து ஏன்னா எல்லாம் பார்த்து பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி எத்தனை நோய் வருது. அப்போ பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொன்ன எத்தனை இது நல்லா கூட இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் எல்லாமே நாடகத்தின்படி கரெக்டாக தான் நடக்கும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் உள்ளேயே தண்டனை அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா கர்ப்பத்தில் தான் மெயினாக தண்டனை அனுபவிக்கும். ஸோ அதனால தான் கர்ப்பத்தை விட்டு வெளில வரும்போது, குழந்தை பிறக்கும்போது எப்போவுமே அழுதுட்டு பிறக்கிறது. காரணம் இல்லாமல் அழ மாட்டாங்க இல்லையா. உள்ளே அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கும். என்னை வெளில விடுங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு துடிக்குமா குழந்தை. கடவுளுக்கும் குழந்தைக்கும் நேரடி தொடர்பு அங்கே இருக்கும். காட்சி மூலமாக காட்டுவார் என்னென்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பாவம் செய்கிறதுனால இது கர்ப்பம் ஜெயிலாக இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பம் மாளிகையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் அப்படியே கால் மேலே கால் போட்டு கால் கட்டை விரலை சுப்பிட்டு அப்படியே ஹாயாக படுத்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. ஆளிலை மேலே குழந்தை மிதக்குமா என்ன? மிதக்காது. அப்போ அது என்னென்னா கர்ப்பத்துடைய ஷேப்பு, கர்ப்பப்பையோடைய ஷேப்பு. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஜாலியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறது. ஏன்னா காமம் இல்லாமல் பிறக்கிற முதல் குழந்தை தூய்மையாக. ஸோ அதுக்கப்புறம் பிறக்கிற எந்த குழந்தைக்குமே துக்கம் இருக்காது. ஸோ அப்போ காமத்தை வென்றதுனால இந்த பலன் கிடைக்குது. சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும், ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, காமம்னா என்னென்னே தெரியாது. அந்த மாதிரி இடத்துல அழகான மனைவி அழகான கணவன் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே அழகாக இல்லாட்டினா கூட பிரச்சனை தான் இல்லை, எங்கே பார்த்தாலும் கள்ள தொடர்பு அது இதுன்ட்டு இருக்குது. அதேமாதிரி தங்க சங்கர்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறதுனா என்னென்னு அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் பணக்காரனாக இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு போகணும்னா இப்போ எனக்கு விசுவாசமாக இருங்கள், கடவுளை கணவனாக நினையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி நினைத்தால், ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமம் இல்லாமல் இருக்கணும், கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல், கறிமீன் சாப்பிடாமல், வெஜிடேரியன் உணவு கூட வெளியில் சாப்பிடாமல், வெளியிலனா ஹோட்டல் மட்டும் இல்லை, வீட்டு சாப்பாடாக இருந்தாலும் மற்றவர்கள் வீட்டில் சாப்பிடாமல், உங்கள் வீட்டில் நீங்களே சமைத்த உணவு அல்லது இந்த ஞானத்தை கேட்டு பிரம்மகுமாரியாக இருக்கிறவர்கள் சமைக்கிற உணவை மட்டுமே சாப்பிடணும். எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பார்த்தீங்களா. பச்சை தண்ணி கூட நீங்கள் வெளியில் குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த வைப்ரேஷன், மனிதர்களுடைய வைப்ரேஷன் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களை பாதிக்கும் இல்லையா. ஒரு கோபமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் தண்ணி வாங்கி குடிச்சிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு கோபம் வரும். ஸோ பிரம்மகுமாரி இருக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெரியும், அன்றைக்கி பயங்கர சண்டை நடந்திருக்கும். ஸோ இவ்வளோ இதை எப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, கடவுளுக்கு பிரியமான நம்பிக்கைக்குரிய பதிவிரதையாக இருந்தால் மட்டுமே. கணவனுக்கு பிடிக்காதது நான் செய்ய மாட்டேன். எப்படி காந்தாரி வந்து என் கணவனுக்கு கண்ணு தெரியாது, நானும் பார்க்க விரும்பலை, என் கணவன் பார்க்காதது நான் பார்க்க விரும்பலை. அந்த மாதிரி பதிவிரதையாக கடவுளுக்கு இருக்கணும். அதை அங்கே ராமருக்கு இருக்கிறதாக சீதையை காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த கடவுளை மனைவியாக நினைக்கும் பொழுது அதோடைய பலன் என்னன்றதை அந்த ராமாயணத்தில் வர சீதை கதாபாத்திரம் காட்டும் இல்லையா. சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போகிறான். ராவணன் யார்? 3 உலகத்தையும் ஆள்பவன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான் ஒட்டுமொத்த உலகமும் இப்போ அவன் கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு மனிதன் கிடையாது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள் தான். பட் கதைப்படி ஒரு ஆள், அதை புரிஞ்சுக்கோங்க. நிஜம் வேறு, கதை வேறு. அது கதை தான், நிஜத்தில் நடக்கலை. சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராஜா, பெரிய ராஜா, பெரிய பணக்காரர், சொர்ண இலங்கைன்னு வாங்க, தங்க இலங்கையாம். அப்படி தங்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஜொலிப்பு. இப்போ இருக்கிற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. சொர்க்கத்திலேயே ராவணனுக்கு வேலை கிடையாது, இப்போ இருக்கிற விஷயம். ஏன்னா அந்த மாதிரி வெளிப்பகட்டெல்லாம் இருக்குது, பார்க்குறோம் இல்லையா, பில்டிங்கு, லைட்டு, அது இதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நாம் எல்லோரும் இன்றைக்கி அடிமையாக இருக்கிறோம். இதைத்தான் வந்து பைபிள் குரானில் அடிமையாக இருந்த எகிப்தியர்களை மீட்டு எடுத்துகிட்டு வந்தார் கடவுள் மோசஸ் மூலமாக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதே தான் ராமர் வந்து சீதையை மறுபடியும் மீட்கிறாரு, ராவணனை அழிச்சிட்டு
அங்கே அழிச்சிட்டு மிக்கிற மாதிரி இருக்காது, இங்கே அழிச்சிட்டு மிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏன்னா இங்கே கடத்திட்டு போகிறதா இருக்குது. இங்கே கடத்திட்டு போகிறது அப்படிங்கிறது கடத்துகிற விஷயம் இல்லை, நம்மளே மயங்கி போகிறது மாதிரியும் ராமாயணத்தில் ஒரு வெர்ஷனில் இருக்கும். ஆதிபுருஷ் படத்தில் அப்படி தான் இருக்கும். ராவணன் வரும்போது அப்படியே மயங்கி சீதை அப்படியே பின்னாடியே போவாங்க. அப்படி தானே நம்ம போயிருக்கிறோம், காமமாக இருக்கட்டும், பற்றாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ இது எதுவுமே என் கணவனுக்கு பிடிக்காது, சொர்க்கத்தில் இருக்காது, அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்றது ஒன்று. இன்னொன்று, என் கணவனுக்கு பிடிக்காது, சத்தமாக பேசுகிறது என் கணவனுக்கு பிடிக்காது, வெளியில் சாப்பிட்றது என் கணவனுக்கு பிடிக்காது. அவரை கணவனாக மட்டும் இல்லை, குழந்தையாகவும் நினைக்கலாம். அப்போ குழந்தைய நினச்சா இன்னும் பவர்ஃபுல். ஏன்னா தாய் தன் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது பார்த்து பார்த்து சாப்பிடுவோம், இது குழந்தைக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அந்த எண்ணங்கள் கூட குழந்தையுடைய குணம் மாறிடக்கூடாதுன்ட்டு அந்த நல்ல நல்ல விஷயத்தையே பார்ப்பாங்க, நல்ல நல்ல விஷயத்தையே படிப்பாங்க. மோசமான விஷயத்தெலாம் படிக்கலாம் மாட்டாங்க, ஏன்னா அது குழந்தையை பாதிக்கும் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போ எல்லாம் மாறி போச்சு. சரி, ஸோ அப்படி எல்லா உறவுலையும் கடவுளை நினைக்கணும். அதிலும் கணவன் உறவு எவ்வளோ முக்கியன்றது ராமாயணத்தில் பாருங்கள். அப்போ மயக்கிறான் ராவணன், தங்க ட்ரெஸ்ஸு கொடுக்குறான், வைரம் வைடூரியத்தெல்லாம் தட்டில் எடுத்துகிட்டு வரான். உன் கறிக்கட்டை நீயே எடுத்துகிட்டு போ, நான் அந்த பரமாத்மாவின் மனைவினே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பரமாத்மான்றது உண்மையில் சிவனை தான் குறிக்கும். ஏன்னா பரந்தாமத்தில் இருப்பவர், எப்போவுமே இருப்பவர் அவர் தான். மற்றபடி கிருஷ்ணர் ஆரம்பத்திலே வந்துடுவார், அவர் எப்படி பரமாத்மா. இன்னொன்று, அவருக்கு உடம்பு கிடைக்கிது, சிவனுக்கு உடலே கிடையாது. கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த வயோதிகர் தான் மறுபடியும் கிருஷ்ணராக பிறக்கிறது. ஸோ அவருடைய மனைவி நான், உன்னை அழிக்காமல் என் கணவன் விடமாட்டார். ஒரு பதிவிரதை ஒரு நெருப்பு மாதிரி, அவளை ஸ்பரிசிக்கிறவன் எரிஞ்சு போயிடுவான் அப்படின்லாம் வார்னிங் கொடுப்பான். ஸோ இப்போவுமே இந்த கடவுளுடைய ஞானத்தை எடுத்து பக்காவாக தூய்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை யாரும் உங்கள் கணவன் உட்பட உங்கள் மனைவி உட்பட தொட முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளேயே ஆசை இருந்துச்சுன்னா எது வேணாலும் நடக்கும், நீங்களே போய் விழுந்தால் தான் உண்டு. ஸோ ஏன்னா இன்னும் உலகம் மோசமாக போகுது, நிறைய பாலியல் குற்றம் நடக்குது இல்லையா. அதில் என்னென்னா நிறைய ஆத்மாக்கள் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பிரவேசமாகி உங்கள் தங்கச்சியை உங்கள் குழந்தையே கற்பழிக்கும் உங்கள் உடம்பை வச்சு. வெளிநாடுலாம் அணுகுண்டு போட்டாங்கன்னா எல்லாம் இந்தியாவை நோக்கி வந்துடும், இந்தியா மட்டும்தான் அழியாமல் இருக்கும். ஸோ ஒரு உடம்புக்குள்ளே 50 ஆத்மா உங்கள் நிலைமை என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் உங்களுக்கு காமத்தின் மீதே வெறுப்பு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வெறுத்துட்டிங்கன்னா இந்த தண்டனையில் தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் இறைவனை கணவனாக நினைக்கிறது. ஸோ கடவுளுக்கு மனைவியாக இருக்கிற நான் ஒரு மனிதனோட காமத்தில் ஈடுபட மாட்டேன். ஸோ அந்த கடவுளுக்கு நானும் குழந்தை, என்னுடைய மனைவியும் அல்லது என் கணவனும் குழந்தை உடல் ரீதியாக. அது கடவுளுடைய ஞானத்தை எடுப்பதற்கு முன்பு கணவன். ஸோ இப்போ கடவுளுடைய குழந்தைன்னா என்ன அர்த்தம்? ஒரு அப்பாவுடைய 2 குழந்தை, சகோதரன் தான், சகோதரன் சகோதரின்னுவாங்க. பட் இங்கே சகோதரன் ஏன்னா ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு ஆண் குழந்தை. ஏன்னா சொத்து கொடுக்குறாரு இல்லையா, சொத்து ஆண் குழந்தைக்கு கொடுப்பாங்க, அந்த அர்த்தத்தில் ஆண் குழந்தை. இன்னொரு அர்த்தத்தில் பெண், ஏன்னா கடவுள் கணவன், எல்லோரும் மனைவி, கணவனுடைய சொத்து மனைவிக்கு கிடைக்கும். ஸோ அந்த அர்த்தத்தில் அவர் கணவன். ஸோ அப்படி அவருக்கு பதிவிரதையாக இருக்கணும். அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே என் கணவனுக்கு பிடிக்காது. இதில் ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக சோதனை வரும். அந்த சோதனை தான் அக்னி பரீட்சைன்ட்டு சீதை நெருப்பில் நடக்க விடுறது. காமன்ற அக்னியில் எரியாமல் போகிறாங்களா, கோபன்ற அக்னியில் எரியாமல் போகிறாங்களா, அதை கடந்து போகிறவங்க தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். அதாவது அங்கே போய் மறுஜென்மம் எடுப்போம். உலகம் அழியும்போது எல்லாம் மேலே போயிடுவோம். ஆனால் மேலே போகிறதுக்குள்ளே இந்த டெஸ்ட் பேப்பர்லலாம் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வர முடியும். அப்படி நம்பர் 1 வரவர் தான் கிருஷ்ணர். ராதை அவங்க திருமணம் ஆன பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. அது முதலாம் லக்ஷ்மி நாராயணன், 2ஆம் லக்ஷ்மி நாராயணன், 8 வரும். அதே மாதிரி அடுத்த யுகத்தில் பார்த்திங்கன்னா 12 ராமர் சீதையும் வரும். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சீதை ஒரு நாட்டு இளவரசி இல்லையா. அங்கே சொல்லப்படாத ரகசியம், இன்டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம்னா திருமணம் ஆன பிறகு தான் அவளுக்கு இந்த நிலைமை வருது. அதாவது காமத்தில் விழுந்து தான் அந்த நிலை வருதுன்னு அர்த்தம். ஸோ ராவணன்றது காமத்துடைய ரெப்ரசன்டேஷன் இல்லையா. எந்த பெண்ணை பார்த்தாலும் அழைச்சிட்டு போயிடுறான் அப்படின்போது அவன் காமத்துடைய ரெப்ரசன்டேஷன். அப்போ சீதையை மட்டும் கடத்தலை, ராமரையும் அந்த கதைப்படி உள்ள ராமரையும் கடத்த தான் செய்கிறான். ஏன்னா 2 பேரும் காமத்தில் விழுந்துடுறாங்க. அந்த காமத்திலேருந்து அவங்க விடுபடுறது தான் சீதையை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
அழைச்சிட்டு வந்தப்புறம் மக்கள் ஒன்று பேசுகிறாங்கன்ட்டு சீதை மறுபடியும் போகிறதுடைய அர்த்தம் என்னென்னா மனைவின்ற பார்ட்டு போயிடுச்சு. இப்போ சகோதரனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனைவியன்னு அர்த்தம். இல்லாட்டினா யாராவது மனைவியோட சகோதரனையும் கூப்பிட்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இதோடைய அர்த்தம் அதுதான். மனைவியாக இருந்தவளோடு இருந்த காமம் போயிடுச்சு. அப்போ சகோதரன் சகோதரி, உடல் உணர்வே போயிடுச்சு. அப்போ சகோதரன் சகோதரன். பட் இருந்தாலும் அந்த பற்று கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களா. அதையும் வெல்வது தான் கடைசியில் லக்ஷ்மணனையும் அவரை விட்டு துரத்திடுற மாதிரி கடைசியில் வரும். அதுக்கப்புறம் சராய நதியில் போய் விழுந்து மோட்சத்தை அடைந்தார், விஷ்ணுவாக மாறினார், சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு கதை வரும். ஸோ அது எல்லாமே இந்த ஒரு விஷயம்தான். இப்போ சொர்க்கத்தின் மிகப்பெரிய ராஜ்யம் உங்களுடைய செல்வத்தை எண்ணவே முடியாதுன்றார். தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போன்னா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கல் மண் மாதிரி இருக்கும் தங்கன்றார் அங்கே, அளவற்று. ஸோ அவ்வளோ அங்கேயும் பணக்காரங்க ஏழை இங்கே இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஏழை கிடையாது. இங்கே இருக்கிற நம்பர் 1 பணக்காரனை விட அவங்க பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. சொர்க்கத்தின் பணக்காரர்களோடு ஒப்பிடும்போது அவங்க ஏழை, அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்த நம்மளை இந்த ராவணன் கடத்திட்டு வந்துட்டான். இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களா, ஒரு ராணியாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல, உங்களை கடத்திட்டு போய் இன்னொருத்தன் வச்சிட்டான் வலுக்கட்டாயமாக. வேற ஒரு ராஜா கடத்திட்டு போயிட்டான். இப்போ அவன் மயக்க பார்க்குறான். நீங்கள் உண்மையிலே ராணின்னு கெத்து இருந்தால் மயங்குவீங்களா? இதுதான் அங்கே நடக்குது. இந்த விஷயந்தான் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்ட விஷயம் இல்லையா. ஒரு ராணி அவளை கடத்திட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம இழந்திருக்கிறோம் அனைத்தையும். கடத்திட்டு வந்து ஒரு பிச்சைக்காரியை ஆக்கி வச்சுருக்கிறோம், அடிமையை ஆக்கி வச்சுருக்கிறோம், ஒரு மயக்கத்திலேயே வச்சுருக்கிறோம். ஸோ அந்த மயக்கத்துக்கு நான் மயங்க மாட்டேன், இனி புலனின்பத்துக்கு மயங்க மாட்டேன், கரிமீனுக்கு மயங்க மாட்டேன், காமத்துக்கு மயங்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிறது தான் இங்கே சீதை கிட்ட ராவணன் வந்து அன்பாக பேசுகிறது, பட்டு புடவையை கொடுக்கறது, எதை கொடுத்தாலும் எட்டை எடுத்துகிட்டு போ, அப்படியே சுந்தரியே அப்படின்னு மயங்கி கேட்பான். மயக்கிற குரலில் பேசுவான் ராவணன். அப்போ சீதை என்ன திரும்ப சொல்லுவாங்க, துஷ்டனே அப்படின்வாங்க. அப்போ ஒரு செகண்டு கூட அந்த மனதிலோ வார்த்தையிலோ தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய மனைவி நான்ற அந்த போதை இருந்தால்தான் உங்களுக்கு வரும். இந்த கணவன் கொடுத்த சொத்தை தான் நீங்கள் 5000 வருடம் அனுபவிச்சிங்க. அதிலும் குறிப்பாக 2500 வருஷம் எந்த துக்கமும் கிடையாது. அடுத்த 2500 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்கிறீங்க. காமத்தில் எந்த அளவுக்கு விழுறீங்களோ அந்தளவுக்கு அதிகமாக உழைக்கிறீங்க. அப்படின்னு அர்த்தம் அடிமை ஆக்கிட்டோம். அடிமையை தானே அதிகமாக வேலை செய்ய விடுவாங்க. இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடு வல்லரசு நாடுனா கூட அங்கேயும் வேலைக்காரர் கிடையாது, நீங்களே தான் பண்ணணும் எல்லாத்தையும். அப்போ அனைத்தையும் இழந்திருக்கிறோம் பாருங்கள். சொர்க்கத்தில் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் செய்கிற வேலையை 1000 பேர் செய்வாங்க. அப்போ வேலை செய்கிற உணர்வே இருக்காது. அப்படி மகாராணியாக இருந்த நம்மளை கடத்தி வச்சுட்டு அவன் நமக்கு புலனின்பத்தை கொடுத்து மயக்கிறான். காமம், கரிமீன், இந்த மாதிரி விஷயம், இதை தொடாதீங்கன்றார். ஸோ அப்போ என்ன சாப்பிட்றது? இறைவன் நினைவினால் சமைத்த உணவை மட்டும் சாப்பிடணும். ஸோ அதுதான் அங்கே அதுவும் நீங்கள் கோயில் பிரசாதம் கிடையாது. அவங்க என்ன அப்படியே கடவுளை நினைக்கிறாங்க, கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்களும் ஒரு பாவனையாக செய்வாங்க. பட் இருந்தாலும் ஏன்னா கோயில் சாமி சிலையை பார்த்து ஆபாசமாக பேசுகிற பூசாரிகள்லாம் வந்துட்டாங்க இப்போ. அதனால தான் கோயில் கருவறையிலே ஆபாசமான விஷயங்கள், சில விஷயங்கள் தான் வெளில வருது. ஆனால் நிறைய இடங்களில் இது நடக்கும். ஸோ அதனால் இந்த நேரத்தில் முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலிருந்து தூய்மையாகணும் அப்படின்னா அந்த இறைவன் நினைவிலே சமைக்கப்பட்ட, உங்கள் கையால் சமைக்கப்பட்ட உணவை மட்டும் சாப்பிட்டால்தான் அந்த சின்ன வைப்ரேஷனில் கூட நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கணும். ஸோ இந்த செய்தி தான் அங்கே சீதை சாப்பிடாமல் இருப்பாங்க, தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. அப்போ பிரம்ம மகாதேவர் வந்து இந்திரனை கூப்பிட்டு இந்த மாதிரி சீதை வந்து சாப்பிடக்கூட இல்லை, இறந்து போனாலும் போயிடுவாங்க, நீ போய் உணவு கொடுத்துட்டு வா. அதாவது எப்பயும் பசிக்காத மாதிரி ஒரு பாயாசம், அதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் பசியே இருக்காது அந்த மாதிரி. ஸோ அது என்னென்னா இறைவன் நினைவினால் சாப்பிட்ற சாப்பாடு தான் அமிர்தத்துக்கு ஒப்பானது. அடுத்தது அந்த இந்திரன் வரும்பொழுது ஃபஸ்ட்டு வந்தவுடனே சீதைக்கு என்ன தோணுன்னா, வணங்கிட்டு நீங்கள் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக காப்பாற்றுறதுக்காக வந்தீங்கன்னா தயவுசெய்து போயிடுங்க, ஏன்னா நான் வரமாட்டேன். ஆஞ்சநேயர் வரும்பொழுதும் அதான் சொல்லுவாங்க, நான் வரமாட்டேன்.
என்னவர் வரணும், இல்லாட்டினா என்னவரின் வீரத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாளைக்கு ஊர் அவர் மீது பழி போட்டுடும் இல்லை அப்படின்வாங்க. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது அதை பார்க்கும்போது அதோடைய ஆழம் நமக்கு புரியாது. ஏன்னா இங்கே கடவுளே ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் தான் எல்லாமே. அந்த மாதிரி கடவுளே உலகம் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. கணவனே உலகம், என்னுடைய கணவன் கடவுள், அவருக்கு விரோதமாக நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, காமம் இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும் இல்லையா? கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக கூட பிரச்சனை வரும். இன்றைக்கி உலகம் மோசமாக இருக்குது இல்லையா? காமம் இருக்கும்போதே கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, இனி இப்படி இருந்தால் அப்படி தான் போனேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு கடவுள் தான் கணவன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறதுக்கு அந்த தைரியம் வேணும். என்னை காப்பாற்ற போகிறது கடவுள் தான். இந்த கணவன் துரத்தினாலும் காப்பாற்ற போகிறது அவர் தான். ஏன் இந்த கணவன் மூலமாகவும் காப்பாற்றுறது அவர் தான் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை. இதனால் வர பின்விளைவு எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு கடவுளுக்கு அங்கே நேர்மையாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது. அதேமாதிரி உணவு விஷயத்திலும் எங்கேயோ போயிட்டீங்க, பசி பயங்கரமாக இருக்குது, ஆனால் கடவுள் எக்ஸப்ஷன் கொடுக்குறார். திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடுங்க, அதாவது இறைவன் நினைவிலிருந்து பார்த்து உணவை தூய்மையாக்கிட்டு. ஸோ அந்த உணவு வந்து நீங்கள் வெளியில் வந்து பியூர் வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பிஸ்கட்டோ ப்ரெட்டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா அதிகபட்சமாக இட்லி அந்த மாதிரி. பூண்டு வெங்காயமும் சேர்க்கக்கூடாது. அது ரொம்ப ரேர், எல்லாருக்கும் கிடையாது அந்த எக்ஸெப்ஷன். இப்போ ஒரு டிரைவராகவே அவங்க தொழிலே இருக்குது இல்லையா, 2-3 நாள் அப்படி ஷிஃப்ட் போயிட்டு வரவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா வேறு இடத்துல. ஸோ அப்போ அவங்களுக்கு சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த எக்ஸெப்ஷன். மற்றபடி பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த உணவை அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஏன்னா யார் எனக்கு உணவு போடுறது? நான் மகாராணியாக இருந்தவனை கர்த்திட்டு வந்துட்டு நீ எனக்கு பிச்சை போடுறியா? அந்த மாதிரி ராவணன் நம்மளை கர்த்தி வச்சுக்கிட்டு அவன் ருசியை காட்டுறானோ நமக்கு. அப்பால போ சாத்தானேன் துஷ்டனேன்ட்டு தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஏசு சொல்கிறாரு அப்பால போ சாத்தானேன்ட்டு. அந்த மாதிரி ஏன்னா நம்ம ராஜ்யத்தை பிடுங்கி அவன் ஆட்சி செய்கிறான், அதுக்கு நமக்கு ஒரு பிச்சை போடுறான். ஸோ அதேமாரி காமத்தை வெல்லணும் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பார்த்துக்கோ? அப்போ கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ காட்டுங்க உங்களுடைய நம்பிக்கையை. கடவுள் சொல்கிறார், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் உடலையே பயன்படுத்தி நான் சமைச்சு வச்சுட்டு போவேன், வேறு யாரோ வந்து சமைச்சு வச்சா மாதிரி உனக்கு உணர்வு வரும்ன்றார். இந்த அற்புதம் நடக்கும்னு அவர் கேரண்டி கொடுக்குறார். ஆனால் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை அழியக்கூடிய மனிதனை துணையாக பிடிக்க போகிறீங்களா? ஸோ அதுதான் அங்கே இன்னொருத்தர் மீட்க வராருன்னும் போது, இல்லை என் கணவன் தான் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணவன் தானே மனைவிக்கு பாதுகாப்பு. குரானில் கூட அல்லாவை தவிர அல்லாவை விட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு இருக்கும். ஸோ அப்போ அல்லாவையே கணவனாக நினைக்கணும். ஸோ சிவபெருமானை தான் அல்லான்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்காக அனைத்தையும் விடுவதற்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் இல்லையா? ஒரு டைமுக்கு அப்புறம் கணவன் இறக்கலாம், மனைவி இறக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உடனே துணையை தேடுறது இதெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு துணையோடு இருந்து நீங்கள் படாத பாடு தான் கண்டிப்பாக பட்டிருப்பீங்க, குறிப்பாக இந்த ஞானம் கிடைச்ச பிறகு. அதுக்கப்புறம் மீண்டும் விழுறீங்கன்னா இப்போ கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத அங்கே சீதை நிரூபிக்கிறாங்க. அதேமாதிரி பொண்ணு வைரம் இதெல்லாம் காட்டும்போது உன் கறிக்கட்டையை நீயே தூக்கிட்டு போ, ஆதிபுருஷ் படத்தில் கூட அது வரும். ஸோ நமக்கு அது கறிக்கட்டை மாதிரி. ஏன்னா சொர்க்கத்தில் தங்க வைரம் கொட்டி கிடக்கும். இங்கே இருக்கக்கூடிய நீ காமத்தை கொடுத்தா நான் உனக்கு ஒரு டைமண்ட் ரிங்கு போடுறேன், தங்க நகை போடுறேன் அப்படிங்கிறதுக்காக விழுந்தீங்க அப்படின்னா 2500 வருஷம் அளவற்ற செல்வத்தை, சுகம் நிரம்பிய உலகத்தை, அற்புதமான குடும்பத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அங்கே இருக்கிற எல்லோரும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, நீங்களும் மற்றவர்கள் சொல்கிறத கேட்பீங்க. அவ்வளோ அன்புக்கு அன்பாக மனிதர்கள் மட்டும் இல்லை, மற்ற ஜீவராசிகள் கூட ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருக்கும். அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தை பரிசாக கணவன் நமக்கு கொடுக்குறார். அதுக்கு அவருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் நடக்கணும், அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே சீதைகள் தான். ஆனால் எல்லோரும் உண்மையான சீதையாக இருக்கிறாங்களா? ஏன்னா ராமாயணத்திலே ஒரு சீதை இறந்துட்டாங்க, ஒரு சீதை தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த அக்னி பிரவேசத்தில்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது பல சீதைகள் சம்மந்தப்பட்டது. பல சீதைகள் இறந்துடுவாங்க, ஒரு சிலர் தான் அந்த அக்னி பரீட்சையை பாஸ் பண்ணி போவாங்க.
ஸோ அப்படி இறைவன் வைக்கிற பரீட்சையெல்லாம் யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் உதவியும் பண்ணுவார் அந்த கடைசி நேரத்தில் அதாவது இறைவன் சொல்கிற மாதிரி உணவைத்தான் நான் சாப்பிடுவேன் எல்லாம் இருந்தும் அப்படின்ற நிலையில் இருக்கும்போது கடைசியில் கோடீஸ்வரனுக்கும் எதுவும் இல்லாத நிலைமையிலும் உங்களுக்கு பட்டினியாக இறக்கிற நிலை வராது. உங்களுக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன்னு கடவுளே சொல்கிறார். ஸோ அப்போ எல்லாம் இருக்கும்போது சரி அனுபவிச்சலாம், வாழ்க்கை அனுபவிக்க தானே நினச்சிங்கன்னா நீங்கள் தான் இழந்துடுவீங்க. ஏன்னா இது ராவண ராஜ்யம் அழிய வேற போகுது. ஸோ இந்த சுவைக்கு அடிமை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் 36 வகையான உணவு கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய கனிகள் இங்கே இருக்கக்கூடிய கனியை விட கோடி மடங்கு சுவை மிகுந்ததாக, அங்கே இருக்கும் மலர்கள் இங்கே இருக்கும் மலர்களை விட கோடி மடங்கு நறுமணம் மிக்கதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தையே கொடுக்கிறார் தன் மணமகளுக்காக, நம் மணமகன் சிவபெருமான். ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ விசுவாசமாக நாம் இருக்கிறோம். உடல் தான் இல்லையே தவிர அவர் கொடுப்பதைத்தான் இவ்வளோ நாள் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு இருந்தால், இப்போ நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் இந்த ராவணனின் வழிபடி நடந்தது தான், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தின் வசப்பட்டு செய்த செயல்கள் தான் அப்படின்னா அதிலிருந்து நான் வெளியில் வரணுமா வேண்டாமா? இதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியில் சீதையுடைய மகன்கள் லவகுசா 2 பேரும் தன் தாயின் பெருமையை பாடுவாங்க அயோத்தியாவில் ஸோ அது ராமர் கேள்விப்பட்டு எப்படி நம்மளுடைய கதையெல்லாம் அப்படி சொல்கிறான்ட்டு கூப்பிட்டு பாட சொல்லுவார். அப்போ பாடி முடித்ததுக்கப்புறம் விருந்து வைப்பார். சாப்பிடுங்கன்னும்போது, இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம், ஏன்னா ஒரு பரிசுத்தமானவளை அவமானப்படுத்தியது இந்த ஊர் அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே தூய்மையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயம் விட்டுருமா? இல்லை, காமத்தில் ஈடுபடுறதுக்கு தான் திருமணம்னு சொல்லும் எல்லாமே. ஒருத்தர் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தின் உணவை நான் சாப்பிடணுமா அப்படிங்கிறது தான் இங்கே லவகுசா கேட்குறார். இல்லை, அந்த வைப்ரேஷன் இந்த மாதிரி ஒரு ரீசன் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி எமோஷ்னலாக கடவுளை கணவனாகவும் தந்தையாகவும் தாயாகவும் நினைக்கும் பொழுது இன்னும் வைராக்கியம் அதிகமாகும். இதைத்தான் நமக்கு அந்த ராமாயணம் போதிக்குது. ஸோ இங்கே கலராக ட்ரெஸ் போடுறது, ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸு, கிளாமராக ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்பொழுது இழுத்து போர்த்திக்கிட்டு ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸில் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறது விதவைகள் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க இப்போ. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் சரஸ்வதி. கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அவருடைய மகள் சரஸ்வதி. நம்ம எல்லாருமே அவருடைய மகள் தான். அதில் நம்பர் 1 வரவங்க சரஸ்வதி. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் மகாலட்சுமி ஆகிறாங்க. ஆனால் நம்ம பக்தியில் சரஸ்வதி வேறு, லக்ஷ்மி வேறு, பார்வதி வேறுன்னு நினச்சிக்கிறோம். இப்போ சிவனுக்கு மனைவியாக இருக்கிறதுனால நம்ம பார்வதி, பிரம்மாவுக்கு மகளாக இருக்கிறதுனால சரஸ்வதி. நாமே சொர்க்கத்தில் தகுதி பெற்றால் மகாலட்சுமியாக, ஸ்ரீ நாராயணனை மணப்பவராக அல்லது ஸ்ரீ நாராயணன் ஆக கூட நாம் பிறக்கலாம். ஸோ கடவுள் சொல்கிறார், யார் எனக்கு முழுக்க விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் முழு பொறுப்புன்றார். நீ என்னை கைவிட்டனா நானும் உன்னை கைவிட்டு விடுவேன் அப்படிங்கிறார். இறைவன் ஞானத்தை எடுக்கும்போது கூட இறைவன்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் மனசு லேசாக வச்சுடுங்க, நான் பார்த்துக்கிறேன்றார். நீங்கள் தலையில் சுமந்துட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் இன்னும் பிரச்சனை அதிகமாகும். நான் இருக்கிறேன்ல, என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு என் வேலையை பார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? இறைவன் நினைவில் இருக்கணும். ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைக்கணும். அடுத்தது இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். ஓம் சாந்தி. இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.